ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலாஸ் ரெசிபியில் இன்றைக்கி மசால் பூரி கிரேவி பண்ண போகிறோம். அது எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மசாலா பூரிக்கு பூரி வீட்லேயே பண்ணேன். இதுக்கு வீடியோ ஃபுல்லாக எடுக்கல. பானிபூரி வீடியோ போடும்போது பூரிக்கு ஃபுல் வீடியோ போடுறேங்க. ட்ரை பச்சை பட்டாணி 5 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. 3 உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகட்டும். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டீஸ்பூன் கொத்தமல்லி சீடு, மிளகு 3/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் பட்டை, 5 லவங்கம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது எல்லாம் வறுப்பட்ட உடனே ஒரு பச்சை மிளகாய், 20 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஸ்லைஸாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின உடனே ஸ்லைஸாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கிருச்சு. இது ஆறட்டும். ஆறின வெங்காயம் தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது இருக்கட்டும். பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வெந்துருச்சுங்க. உருளைக்கிழங்க நல்லா நசுக்கி விட்டுருங்க. அரைச்சி வச்சிருக்க வெங்காய தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்து தேவையான தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ராஸ்மல் போய் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. லாஸ்ட்ல 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, மசாலா பூரி கிரேவி ரெடி. இது பிளேட்ல சர்வ் பண்ணிடலாம். பிளேட்ல கொஞ்சம் பூரி, மசாலா கிரேவி, கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, லாஸ்ட்ல கொஞ்சம் ஓமப்பொடி. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மசாலாவை பிரெட்டுக்கு கூட யூஸ் பண்ணலாங்க, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.